ஸோ முக்கியமான விஷயம், நேற்று மேட்ச் தோத்தது கூட ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த காவியா மாறன் பண்ண அட்டகாசம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ஒன்று. அதுக்கப்புறம் இஷன் கிஷன் வந்து ஓவராக பண்ணிட்டானோ, அந்த பக்கம் நம்ம ஆட்கள்லாம் கை கொடுத்துட்டு போகும்போது எல்லாம் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு இவங்க இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு நம்ம மேட்சை தோத்துட்டோமேன்றது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. மிஸ்டர் அகிலன் ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் தான் பேசணும், ஆனால் தோத்துட்டீங்களே. தோற்கலை, நம்மளா அவங்க வெற்றியை வந்து தாரை வாத்துட்டோம். தோக்கலை, நம்ம தாரை வாத்துட்டோம் வெற்றியை. அந்த அளவுக்கு தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நேற்று இருந்தது. நல்ல பேட்டிங்லாம் நல்லா ஆடினாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 60 ரன் 70 ரன் அவங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் இருந்தால் அடுத்தது நல்லா மேக் பண்ணி பில்ட் பண்ணி கொண்டு போகலான்ட்டு ஒவ்வொரு மேட்சும் சொல்கிறோம். குறிப்பாக சென்னையை மட்டும்தான் சொல்கிறோம். ருத்துராஜும் சாம்சங்கும் தான் கண்டினியூவாக 13 மேட்சை இறங்கியிருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் ஆடுறாங்களே தவிர மொத்தமாக ஆட மாட்டாங்க. அந்த மொத்தமாக ஆடினா தான் கொஞ்சம் ரன் நல்லா சேர்க்க முடியும். ஏன்னா நிறைய மேட்ச்சில் நம்ம ஆப்போசிட் டீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 0 விக்கெட்ல 100லாம் அடிச்சிருக்காங்க, 10 ஓவர்ஸ் 8 ஓவர்ஸ்லாம். அந்த மாதிரி நம்ம ஒரு மேட்சாவது பார்க்கலான்னு பார்த்தோம். 13 மேட்ச் நமக்கு ஏமாற்றம் தான். டோனி என்ன ஏமாற்றம் கொடுத்தாரோ அதே போல மீண்டும் நமக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே ஆடினவங்க கொஞ்சம் டெவல் பிரேவிஸ் மட்டும் நேற்று ஆடலன்னா 180 கொஞ்சம் போயிருக்காது. சிவம் துபே இருக்கட்டும், அப்புறமா பிரசாந்த் ஈரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பேட்டிங்கை கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கணும். அதுவும் கடைசியாக டெத் ஓவர்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 16-10 அதில் நம்ம ஒன்றுமே பண்ணலைன்றது தான் இந்த தோல்விக்கான முக்கிய காரணம். அதுவும் நீங்கள் 20th ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரே 4 மட்டும் தான் போச்சு, மீதி வைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக போச்சு. ஒரு பால் கூட பேட்டில் ஹிட் ஆகி நல்ல பிக் ஸ்கோர் போயிருந்ததுன்னா, அதாவது கடைசி ஓவரில் 20 to 25 ரன்ஸ் நம்ம எடுத்திருந்தோம்னா நேற்று கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது ஃபீல்டிங்கும் பார்க்கணும், பவுலிங்கும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விரிவாக நம்ம வந்து 13 மேட்சும் பேசிட்டு தான் வரோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ரிச் கிளாசனோட கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டமே பாதிலே மாறி இருக்கு. ஏன்னா 10 ஓவர் தான், 10வது ஓவர்லேயே அவர் வந்து ஈஸியான ஒரு கேட்ச் கையில் கொடுத்தாரு. அந்த கேட்சை நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் கிளீனாக அப்படியே விட்டு அடுத்த ஓவர் அவர் டைப் பண்ணுறாரு. ஆனால் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியான வெற்றி வந்து நமக்கு ரொம்ப கிட்டதாக இருந்தது. ஏன்னா 10 ஓவருக்கு அந்த அபிஷேக் சர்மா அந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் வச்சுட்டு ஆடுற டீம் கிடையாது. ஆனால் நம்ம பவுலிங் அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. 10th ஓவர்லேருந்து அந்த கேட்ச் விட்டதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. என்ரிச் கிளாசன் அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிச்சார். அது வரைக்கும் ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தார். அப்போ நம்ம பவுலிங்கை மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அகில் ஹுசைன் போட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பவுலிங்ல நம்ம டஃப் கொடுத்தே ஆகணும். இது வரைக்கும் இந்த சீசன் முடிஞ்சிச்சு, ஓகே, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் சீசன்ல மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்காக பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு அணியில பல மாற்றங்கள் இருந்தாதான் அடுத்த சீசன்ல டாப்ல இருந்தே நம்ம கொஞ்சம் ரேஸ்ல முன்னாடி இருக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடைசியா இந்த ஐபிஎல்ல பார்த்தோம்னா 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் தோல்வி ஆயிட்டோம். அதுக்கப்புறமா தான் 4 மேட்ச் ஜெயிச்சோம். ஸோ அந்த தோல்வியிலேருந்து நம்ம மீள்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு, பிளேயர்ஸ்க்கும் டீமுக்கும் ரசிகர்களுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம 2 மேட்ச் 3 மேட்ச் வின்னிங் கெப்பாசிட்டியோட நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா கொஞ்சம் அடுத்தது ஆப்போசிட் டீமுக்கும் நம்ம பார்த்து பயந்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ்னா பயந்து ஓடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தா சும்மா அது கிள்ளி பிள்ளை மாதிரி தூக்கி போட்டுறாங்க. அந்த அளவுக்கு நல்லா நம்ம பேட்டிங் இருக்கு. அந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருந்தவர். ஃபர்ஸ்ட் 9 மேட்சுக்கு அவர் வந்து 31 ஓவர் போட்டிருக்காரு. அதுல 17 விக்கெட் எடுத்துட்டு வெறும் 8.49 தான் எக்கனாமி ரேட் இருந்தது. ஆனா அதுவே கடைசி 4 மேட்ச்ல 13 ஓவர் போட்டு அவரோட எக்கனாமி ரேட் வந்து 13ல இருக்கு. ஸோ அவரோட பவுலிங்கை அவரே கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 9 மேட்சுக்கும் கடைசி 4 மேட்சுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அடுத்த சீரீஸ்ல அவர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாருன்னா சென்னை டீம் கொஞ்சம் அதிக அளவில் வின்னிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாலமன் ஓகே, ஸோ புலம்பி கடைசியா அவரு மொத்தத்தையும் கொட்டிட்டாரு.